ஹரி ஓம் நமஸ்தே. இந்த வீடியோ ஆக்சுவலி நேத்திக்கு பண்ணியிருக்கணும். ஜூலை 4th சுவாமி விவேகானந்தருடைய மகா சமாதி டே. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு சமூக சிந்தனை அப்படிங்கிறது இருக்குது, இறை உணர்வு, பக்தி உணர்வு அதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அது மட்டும் இல்லை, இந்த தேசத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய மரியாதையும் நமக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் தான். அதில் செகண்ட் ஒப்பீனியன் நம்ம யாருக்குமே இருக்க முடியாது. சுவாமிஜி நம்ம எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கார். அது அவருடைய உடல் மொழிகளாகட்டும், அவருடைய மனசில் இருந்த தைரியம் அது நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறதாகட்டும், அல்லது அவருடைய வார்த்தைகளில் இருந்த வீரியங்கள் நமக்கு கிடைச்சதாகட்டும், எப்படி பார்த்தாலுமே கூட சுவாமிஜியினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இன்னைக்கு நம்ம யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு முறையான ஒழுக்கமான தர்மமான வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் இருக்கோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சுவாமிஜி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்ப்ரெஷனை விடுறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரியான ஒரு ஆத்ம பந்துக்கள் கிட்ட தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. நம்ம ரொம்ப ஒரு எளிமையான ஆனால் தர்மமான ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள். நம்ம தேசத்துல எதற்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில அவ்வளவா தெரியாம தவறான முறையில நம்ம தேசத்தை பற்றிய பிரச்சாரங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. முன்னாடி இன்னுமே ரொம்ப இருந்தது. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் வேர்ல்டு, அங்கெல்லாம் நம்ம தேசத்தை பத்தின ஒரு அபிப்பிராயமே ரொம்ப காட்டு மிராண்டித்தனமானவர்கள், சரியான ஒரு டீசென்ட் லிவிங் தெரியாதவங்க அப்படின்னு நம்மளை பத்தின ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய ரிலிஜியன், ஃபிலாசபி எதை பற்றியுமே சரியாக புரிஞ்சுக்காம நம்மளை பற்றின கமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், எல்லாமே நல்லா இருக்கிற சமயத்தில் நம்மளை பற்றி உயர்வாக ஒருத்தர் போய் சொல்கிறத விட, யாருமே நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயமே வச்சிருக்காத சமயத்தில் அங்கே போய் நின்று கொண்டு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒருத்தர் பேச ஆரம்பிக்க முடியறது அப்படின்னு சொன்னால் அந்த மன உறுதியும் அந்த தைரியமும் அந்த தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகள்ல இருந்த ஒரு பலம், இதுதானே சுவாமிஜியை அங்க அப்படி பேச வச்சது. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒருத்தருடைய போஸ்ட்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அவர் சொல்லலை, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னார். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். போட்டவர் ரொம்ப வருஷம், அவர் ரொம்ப வயசானவர், பெரிய ஒரு தொண்டு உள்ளம் கொண்டவர், ராமகிருஷ்ண மிஷனோட ரொம்ப தொடர்பு கொண்டவர். அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் சுவாமிஜி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் போட்டார், எனக்கு உண்மையே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எனக்கு பதில் போட்டார், ரொம்ப சிம்பிள்மா, இந்த உலகம் சக்தி இல்லாமல் இயங்காது, ஆனால் அந்த சக்தியை யாருமே மதிக்கிறது கிடையாது. சக்திங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த உலகத்தோட இயக்கமே அதனால தான் நடக்கிறது. அந்த சக்தி தான் பெருசு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்தவங்க தான் மா சாரதா தேவி. அந்த அன்னைய மனசுல வைத்துக்கொண்டு எல்லோருமே அன்னையாருடைய ஸ்வரூபம் அப்படின்னு விவேகானந்தர் பார்த்தார். அப்படிங்கிறதுனால தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அந்த சக்தியை முன்னிறுத்தினார். எவ்வளவு உயர்ந்த ஒரு உள்ளம், உயர்ந்த ஒரு மனப்பாங்குன்னு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நாம எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல நம்மளை வச்சுக்கொள்ள முடியறது அப்படின்னு சொன்னா சுவாமிஜியினுடைய கான்ட்ரிபியூஷனை கொஞ்சம் கூட நம்ம குறைத்தே மதிப்பிட முடியாது. சுவாமிஜி நம்ம மனசுல என்னெல்லாம் விதைச்சிருக்கார் அப்படின்னு தினமும் நினைச்சு பார்க்கணும். முதல்ல விதைச்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், நான் விவேகானந்தர்னு நினைச்சாலே உடனே தைரியத்தை தான் நினைக்கிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பகுத்தறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னை தயார் பண்ணிக்கிறதுக்கான விவேக சக்தி, அது என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கான வைராக்கியம்,
ஒரு பற்றற்ற தன்மை. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதனால் நான் துள்ளவும் மாட்டேன், துவளவும் மாட்டேன் அப்படின்னு அந்த பலனின் மீது ஒரு ஆசக்தி இல்லாத ஒரு பற்றற்ற தன்மை. இதெல்லாம் எனக்கு சுவாமிஜியை பற்றி நினைக்கிறச்சே எனக்கு கிடைக்கிற ஒரு எண்ணங்கள். நான் பொதுவாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சும்மா அவங்களோட படத்தை வச்சு அதுக்கு 2 பூ போட்டு மாலை போட்டு ஒரு அஷ்டோத்திரம் சொல்லி அது கிடையாது நம்மளுக்கு அவங்கள பிடிச்சதுக்கான ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற முறை. அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன அளவாவது கடைபிடிக்க முடியுமானால் அதுதான் நம்ம இந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் போன ஒரு வீடியோ போட்டேன் மகாபெரிவா ஜெயந்தியை போது. அப்பவும் நான் இதே கருத்தை தான் முன் வச்சேன். இப்போவும் எனக்கு அதே கருத்து தான் என் மனசுல நிற்கிறது. சுவாமிஜியை நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சுவாமிஜி இந்த சொசைட்டியே கடவுளாக பார்த்தார். இறைவன் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லொக்கேட்டட் பர்சன் கிடையாது. அவர் இந்த என்டையர் சொசைட்டியாக தான் இருக்கார். அதனால சோஷியல் சர்வீஸ் தான் நம்மளோட முதல் கடவுள் வழிபாடு அப்படிங்கிற மாதிரியே தான் நான் சுவாமிஜியோடைய மெசேஜை உள்வாங்கிக்கிறேன். அதனால எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு பர்சனா நம்மளை ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த தாட் ப்ராசஸை இந்த ஆத்ம பந்துக்களாக இருக்கக்கூடிய, அதாவது சுவாமிஜி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து சிந்தனை பண்ணினா என்னெல்லாம் நம்ம பகிர்ந்துக்குவோமோ அப்படி ஒரு நினைப்புல தான் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுவாமிஜியோட நினைப்பு நம்ம எப்பவும் மனசுல இருந்து கொண்டிருக்கணும். அவருடைய சொற்கள் வாயிலாக எப்பொழுதும் அவருடைய சொற்கள் நமக்கு ரீங்காரம் விட்டுக்கொண்டே இருக்கணும். நம்மளை உற்சாகமாக செயல்படுத்த அந்த சொற்களே போதுமானது அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன உரையை நான் முடிக்கிறேன். ஹரி ஓம், நமஸ்தே.